Hello friends, welcome to Tolanguage Online Learning Academy. ஸோ இங்கே உங்களுக்கு Tolanguageல ஃப்ரீயாகவே ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக கொடுத்துட்ருக்கோம். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாமா? ஸோ ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? There are 26 letters. Very good. அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ரெண்டாக பிரிக்கலாம்? ஒன்று vowels, இன்னொன்று கான்சனன்ட்ஸ் இல்லையா? இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நல்லா டீப்பாக பார்த்தோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப் டு டேட் வரணும், ஸோ உங்களோட வீடியோஸை நாங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Tolanguage சேனலை என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் தட் வீடியோ. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கான டாபிக் நம்ம போக போகிறோம். ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் பார்த்தோம். இந்த லெட்டர்ஸை வச்சு தான் நம்ம வேர்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோஸில் சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்குறோம். இது ரொம்பவே முக்கியம். ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஸோ இப்படி 3 விதமாக இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ அப்படின்னா நான். தமிழ்ல என்ன சொல்லலாம்னா நான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சப்ஜெக்ட் we, we. ஸோ வீனா என்னன்னா நாங்கள். இது ரெண்டுமே இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன்னா யாரு, தேர்ட் பர்சனா என்ன அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம வேர்ப்ஸ் நம்ம உருவாக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? வி ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னது? வி. சரிங்களா? நான் அல்லது நாங்கள். ஸோ இதுதான் முதலாவது நபர். ஓகேங்களா? ஸோ பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நான் பேசுகிறேன். இப்போ என் கூட வந்து ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேசும்போது தட் வில் பிகம் ஃபர்ஸ்ட் பர்சன் ஒன்லி. ஸோ செகண்ட் பர்சன்னா யாருன்னு பார்க்கலாமா? யூ, யூ, அதாவது நீ அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்? ஸோ வி. ஸோ அடுத்தது யூ, இது செகண்ட் பர்சன். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா இந்த டெக்னிக்? ஓகே, இப்போ தேர்ட் பர்சன்னா யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் பர்சன் நல்லா கவனிங்க. ஸோ நம்ம பேசும்போது கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவோம்? நான் என்ன உனக்கு தேர்ட் பர்சனா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? எஸ். ஸோ அதாவது ஹீனா அவன் சொல்லிட்டு அர்த்தம். ஷீ இஸ் ஷீ அப்படின்னா அவள் சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது இட்னா அது அப்படின்னு சொல்லுவோம். நாலாவது தே அப்படின்னா அவர்கள். ஸோ இது 4மே வந்து நமக்கு தேர்ட் பர்சன். ஸோ நல்லா ஒரு தடவை திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பர்சன் வி, நாங்கள். ஓகே. செகண்ட் பர்சன் யூ, நீங்கள். வெரி குட். தேர்ட் பர்சன் he, she, it, they. ஓகே. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து தேர்ட் பர்சன்ல வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக பேசலாம். கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம அழகாக இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நிச்சயமாக அடுத்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸோ Tolanguage சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்கிற வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களும் இந்த வீடியோஸை பார்த்து பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இங்கிலீஷை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரேடியாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாலும் நமக்கு புரியாது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இங்கிலீஷில் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I'll meet you all in the next video. Thank you. Have a good day.